श्रीमद्भागवतन्नाम पुराणं लोकविश्रुतं शृणुयात् श्रद्धया युक्तः मम சந்தோஷகாரணம். பகவான் கண்ணனே பாகவத புராணத்தில் இருக்கிறபடியால் அதை யார் பாராயணம் பண்ணினாலும் அது அவனுக்கு திருப்தியை ஏற்படுத்துகிறது. இப்புராணத்தில் எத்தனையோ கதைகள், கிளைக்கதைகள், உட்கதைகள், இந்த கதைகள் எல்லாத்தையும் நம்மாலே ஞாபகம் வைத்து கொள்ள முடியாமல் கூட போகலாம். ஆறாருக்கு ஆறார் பிறந்தார்கள், என்னென்னெல்லாம் அவர்களுக்குள்ள நடந்தது, இவையெல்லாம் நமக்கு ஞாபகம் இல்லாமலே போகலாம். ஆனால் ஆங்காங்கு இந்த கதைகளுக்கு நடுவிலே கூறப்படும் உயர்ந்த கருத்துக்களை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு கருத்தை தான் இப்போ நாம் யயாதி, ஷர்மிஷ்டை, தேவயானி ஆகியோருடைய கதையிலிருந்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். காமமும் கோபமும் ஒரு மனிதனை உயர்ந்த கதிக்கு அழைத்து போகாது. ஆசை அடக்க வேண்டும், அடக்கின பிற்பாடு துறக்க வேணும். துறந்தோமானால் என்னென்னைக்கும் உயர்ந்த கதி கிட்டும். காமத்தை அடக்க பழகினால் கோபம் வாராது. காமத்தினாலேதான் கோபம் ஏற்படுகிறது. யயாதி மகாராஜா காமத்துக்கு வசப்பட்டு போய் தன்னுடைய மூத்த பிள்ளை யதுவினிடத்தே ஒரு கேள்வி கேட்கிறான். அதை யது மறுத்து விட்டான். அதனால கடைசி பிள்ளை புருவினிடத்தே அதே கேள்வியை கேட்டான். புரு ஏற்றுக்கொண்டான். எப்ப மூத்த மகன் யது மறுத்து விட்டானோ, உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, உனக்கு அரசு இல்லை என்று யயாதி சபிக்கிறான். அந்த யதுவனுடைய வம்சத்தில் தான் பல்லாண்டுகள் கழித்து கண்ணன் பெருமான் அவதரிக்க போகிறார். அந்த கதையைத்தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். 9வது ஸ்கந்தத்திலே 18வது அத்தியாயத்தில் 33வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். யயாதிக்கு தேவயானி மூத்த மனைவி, ஷர்மிஷ்டை இளைய மனைவி. இவர்கள் 2 பேரும் எப்படி மனைவிகள் ஆனார்கள் என்பதை கீழே நம்ம பார்த்துட்டோம். தேவயானிக்கு 2 புதல்வர்கள் பிறந்தார்கள். ஷர்மிஷ்டைக்கு 3 புதல்வர்கள் பிறந்தார்கள். தேவயானினுடைய பிள்ளைகள் யதுவும் துர்வசுவும். அடுத்து ஷர்மிஷ்டையின் பிள்ளைகள் துருஹ்யு, அனு, புரு ஆகியோர். இதில் இப்போ மற்ற 3 பேரை பற்றி நமக்கு கவலை இல்லை. மூத்த பிள்ளை யது, கடைசி பிள்ளை புரு, இவர்களை பற்றி மட்டும்தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். எப்போ ஷர்மிஷ்டையும் கல்யாணம் பண்ணி கொண்டு அவளிடத்திலேயும் பிள்ளைகளை யயாதி பெற்றானோ, இது மூத்தவளான தேவயானிக்கு கோபத்தை மூட்டியது. தேவயானி சபித்தாள், உனக்கு மூப்பு வந்து மூடட்டும். சம்ஸ்கிருதத்தில் ஜரான்னு சொல்லுவார்கள், கிழத்தனம், மூப்பு. எந்த ராஜாவுக்குத்தான் இது பிடிக்கும்? இளமையோடு அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவனே தவிர ராஜாவுக்கு போய் மூப்பு வந்து மூடித்துன்னா பிடிக்குமா? அதனால தான் தேவயானி சபித்தாள், உன்னை மூப்பு தழுவட்டும். ந பிரசாதயத்தும் ஷேகே பாத சம்பாவனாதிபிகி சுக்ரஸ்தமாக குபிதா ஸ்திரீகாமான் ரிதபூருஷ துவம் ஜரா விஷதாம் மந்த விரூபகரணீன் ரிணாம். என் பெண்ணு தேவயானி இப்படி ஆக்கிவிட்டையே. சுக்கராச்சாரியரும் கோபப்பட்டார். பெண்ணு சபித்தாள், சுக்கரர் ஏற்றுக்கொண்டார். ஆகையால் யயாதி மகாராஜாவை மூப்பு தழுவித்து. ஆனால் உடம்புல மூப்பு வந்துடுத்தே தவிர அவனுக்கு இன்னும் மனசில் இருக்கிற காம ஆசை, அனுபவிக்க வேணும், காமத்தை துய்க்க வேணும், இன்பம் துய்க்க வேணுங்கிற சிற்றின்ப ஆசை, அது யயாதிக்கு போகவில்லை. அதனால் அதை எப்படியான அடைஞ்சுடணுங்கிற எண்ணத்தோடே தன் மூத்த பிள்ளையனிடத்தில் போய், உனக்கு இருக்கிற இளமையை எனக்கு இரவல் கொடு, ஒரு 1000 வருஷம் நான் காம சுகத்தை அனுபவித்து விட்டு அப்புறம் உனக்கு திருப்பி தரேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னால் எது மறுத்துட்டான். அதை சொல்கிறார். யயாதி கேட்டான். அதிருப்தா அஸ்மியத்ய காமானாம் பிரம்மம் துஹிதரிஸ்மதே வியவஸ்தியாதாம் யதா காமம் வயசா யோவிதாஸ்யதி. ஆகையாலே மாதாமகிருதாம் வத்ச ந திருப்தா விஷயேஷ்வகம் வயசா பவதீயேன ரம்சியே கதிபயாக சமாக. எதுவே உன்னுடைய தாயார் தேவயானி, தேவயானியினுடைய தந்தையார் சுக்கராச்சாரியர், அதாவது அம்மா வழி பாட்டனார் உனக்கு. அவர் என்ன சபிச்சுட்டார், எனக்கு இளமை ஒழிஞ்சு போயிடும், மூப்பு வந்துடும்னு சபிச்சார். ஆனால் எனக்கு இன்னும் ஆசை போலே, ஆகையால் உன்னுடைய இளமை எனக்கு கொடுக்குறியா கேட்டார். எது பதில் சொல்கிறான். நோத்சகே ஜரசா ஸ்தாத்தும் அந்தரா பிராப்தயா தவ அவிதித்வா சுகம் கிராமியம் வைத்திருஷ்ணியம் நைதி பூருஷா. இத்தனை காலம் நன்கு அனுபவிச்சிருக்கிற உமக்கே
இன்னும் இளமையை விட்டு கொடுக்கறதுக்கு மனசில்லை, மூப்பை ஏத்துக்கிறதுக்கு மனசில்லைன்னா நான் இது நாள் வரைக்கும் அனுபவிச்சது இல்லையே, இனிமே தானே அனுபவிக்க போறேன். அப்படி இளைஞனான என்னை போய் விட்டு கொடுக்க சொல்றீரே, இது நியாயம் அல்ல. நீர் கேட்பதற்கு நாம் கொடுக்க முடியாது என்று நேரம் மறுத்துட்டான். அது யயாதிக்கு கோபம் வந்துடுத்து. அப்ப உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாதுன்னுட்டார். நேர கடைசி பிள்ளையினிடத்துல போனார், புருவனிடத்தே வேண்டினார். அபிருச்சது தனயம் பூரும் வயசோனம் குணாதிகம் ந துவம் அக்ரவஜ் ந துவம் அக்ரஜவது வத்ச மாம் பிரத்யாக்கியாது மருகதி. உன்னுடைய அண்ணனை போலே நீயும் என்னை மறுத்து விடாதே, நீயாவது என்னை புரிந்து கொண்டு உன் இளமையை எனக்கு இரவல் கொடு என்று தந்தையார் வேண்ட. அப்ப புரு பதில் சொல்றான், கோனுலோகே மனுஷ்யேந்திர பிதுர் ஆத்மகிருத புமான் பிரீத்தி கர்த்தும் க்ஷமோயஸ்ய பிரசாதாது விந்ததே பரம். உமக்கு காமத்தில் ஆசை இருக்கலாம், ஆனா எனக்கு காமத்தை பத்தின உண்மை தெரியும். எத்தனை நாள் இதை அனுபவித்தாலும் போருங்கிற புத்தி வரப்போறதே கிடையாது. மேலும் நீர் தானே எனக்கு இந்த உடலை கொடுத்தவரே, இந்த உடல் இளமையத்தானே திருப்பி கேட்கிறீர். தந்தை கேட்டதற்கு தனையன் இதை கூட செய்யவில்லை என்னால் நான் பிறந்ததே வேண், தாராளமாக எடுத்துக்கொள்ளும். உத்தமச்சிந்திதம் குர்யாத் புரோக்தகாரீது மத்தியமஹ அதமஹ அஸ்ரத்தயா குர்யாத் அதர்க்கோச்சரிதம் பிதுஹு இது பிரமுதித ப்ரூருஹு பிரத்யகிருண்ண ஜராம் பிருத்துஹு. பிருத்து பிதாவனுடைய ஜரையை மூப்பை தான் வாங்கி கொண்டான், தன் இளமையை தந்தையாருக்கு கொடுத்து விட்டான். வெகு காலம் 1000 வருஷத்துக்கு தந்தையார் நீண்டு அனுபவிக்கிறார். அனுபவிச்சுட்டா மட்டும் திருப்தி ஏற்பட்டுட போல. சப்தத்வீபபதி சம்யக் பித்ருவத் பாலயன் பிரஜாஹ யதோபஜோஷம் விஜயான் ஜுஜுஷே வியஹதேந்திரியா ஏவம் வருஷ சஹஸ்ராணி மனஷட்டைர் மனசுகம் விததானோபி நாத்ருப்யத் சார்வபௌமஹ கதிந்திரியைஹி. ராஜா யயாதி தன்னுடைய 5 புலன்களாலும் 6வது புலனான மனசாலும் சிற்றின்பத்தை மாற்றி மாற்றி 1000 ஆண்டுகளுக்கு அனுபவித்தான். ஆனாலும் அவனுக்கு திருப்தி ஏற்படலை. அப்புறம் என்ன பண்ணா, அடுத்த அத்தியாயத்தில் சொல்றார். 19வது அத்தியாயத்திலே யயாதி தன் இல்லத்தை துறந்து நாட்டையே துறந்து அதீத வைராக்கியத்தோட காடு நோக்கி புறப்படுகிறான். இவ்வளவு நாளும் மூப்பை கண்டு கஷ்டப்பட்டாரே, இளம வேணும்னு ஆசைப்பட்டாரே, இப்ப என்ன திடீர்னு மனசு மாறி போச்சுன்னா உண்மை தெரிஞ்சு போச்சு. எப்பவானாலும் தெரிஞ்சுக்கலாம். காமசுகத்தை நன்கு அனுபவித்தோம், அனுபவிச்சது முடியறதா தெரியல, இன்னும் சுகத்தில் ஆசை வளரத்தான் வளர்றது, வேண்டே வேண்டாம் என்று ஒரு நாள் வைராக்கியம் ஏற்படுறதோ இல்லையோ, நம்ம உடனே அதை தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. வைராக்கியம் பற்றின்மை என்று வேணுமானாலும் ஏற்படலாம், பெருமானிடத்தில் ஆசை என்று வேணுமானாலும் ஏற்படலாம். இன்னைக்கு நாம பக்தனா இருக்கோங்கிறதுக்காக நேற்று வரைக்கும் நாம் எப்படி இருந்தோங்கிறத மறந்து படப்படாது. இப்போ நாம் ஒரு 2-3 வருஷமா பக்தமா இருப்போம். இன்னைக்கு தான் ஒருத்தர் புதுசாக பக்தனா இருப்பார். அவர் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தார்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு நல்லவராயிட்டார்னு வச்சுங்க, வேணும்னு அவரை கேலி பண்றது. ஆமா, இவர் எப்படி இருந்தார்னு எனக்கு தெரியாதாக்கம். அதே அவர் நம்மளை திருப்பி கேட்டுவிட்டா, நீர் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தீர் எனக்கு தெரியாதான்னா, யாரும் ஒரு நாள் எப்படியோ இருக்கும், ஒரு நாள் நல்லவர்களாயிட்டோம், இன்னிலேருந்து அவனு நல்லவனா, அவ்வளவுதானே பார்த்து கொள்ள வேண்டும். வைராக்கியம் பற்றின்மை எதுனாலையும் ஏற்படலாம். நாம் ஒரு உறவுக்காரரை ரொம்ப தூரம் நம்பி இருக்கோம், அவர் கடைசியில் நம்மளை ஏமாத்திடுவார். கடைசியில் உறவு இவ்வளவு தானா, தேவையற்ற பாசம் வச்சேனே, ஒரு நாள் கோவிலுக்கு உற்சவத்துக்காக கூப்பிட்டுருந்தா, அதே சமயத்தில் இவனும் கூப்பிட்டான், அதுக்கு போகாமல் இவன் வேலைக்கு போனேனே, கடைசியில் பெருமாளை விட்டுட்டு இவனை பிடிச்சிண்டே, இவன் தன் புத்தியை காட்டுட்டான் பத்தியா என்ன, நமக்கு மெதுவாக பற்றின்மை ஏற்படும். இவர்களெல்லாம் விடுறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். அதனாலே எந்த காரணத்தால் வேணா பற்றின்மை ஏற்படலாம். அப்படியே சாஸ்திரத்தை படித்து உயர்ந்த புத்தி ஏற்பட்டு அதனால தான் வைராக்கியம் ஏற்படணும் அப்படின்னு அது வெகு சிலருக்குத்தான் ஏற்படும். முதலியாண்டானும் கூரத்தாழ்வானும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். முதலியாண்டான் பேட்டை என்னும் திவ்ய கஷேத்திரத்திலே அவதரித்தவர். எல்லாமே ஸ்ரீபெரும்புதூருக்கு பக்கத்தில் இருக்கிறது தான். தொண்ட நாட்டுக்கு தனிச்சிறப்பு. பல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவதரித்த ஸ்தலம். ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஷர் எழுந்துள்ளிருக்கார். கொஞ்சம் தள்ளி போனோம்னா காஞ்சிபுரம், பக்கத்துல கூரம். இந்த 2 விதேசத்தையே சேவிச்சு கொள்ளலாம். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல போறோம் கூரம், கூரத்தாழ்வானை சேவித்துக் கொள்ளலாம். ஹாரீத குல திலகர் ராமானுஜர் பரபட்சங்களை எதிர்ப்பதற்கும் தான் நூல்களை எழுதும் போது அதற்கு உறுதுணையாக இருப்பதற்கும் கூரத்தாழ்வானைத்தான் கொண்டிருந்தார். நம் ஆழ்வானோ என்ன ஆசையோட தழுவிக்கொள்ளுவராம். அவ்வளவு தூரம் நெருங்கின சீடர். பஞ்சஸ்தவம் என்கிற உயர்ந்த நூல் கத்தியம் கத்தியமாக பத்தியம் பத்தியமாக பெரியோர்கள் பாடுவார்கள். கத்தியம்னா உரை நடை, பத்தியம்னா செய்யுள். ராமானுஜன் நிறைய உரைநடையா எழுதியிருக்கார், அதுக்கு கத்தியத்ரயம்னு பேர். கூரத்தாழ்வான் செய்யுளாக எழுதியுள்ளார், அதுக்கு பத்தியம்னு பேர்.
கூரத்தாழ்வானை கொண்டு தன்னுடைய புத்தக சாலை, புத்தகம் எழுதுதல், இதெல்லாத்தையும் ராமானுஜர் பார்த்துட்டார். அதே முதலியாண்டான் பேட்டைங்கிற திவ்யதேசத்துக்கு வந்தோம்னால் ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகிலேயே தான், பேட்டையில தான் முதலியாண்டான் திருவவதாரம் பண்ணார். தாசரதி என்னவருக்கு திருநாமம். ராமனே மறுபடியும் தாசரதி முதலியாண்டானாக அவதரித்தார். ராமனுடைய தம்பி லக்ஷ்மணனே ராமானுஜராக அவதரித்தார். இந்த சம்பிரதாயத்தில் சொல்றது வழக்கம். ராமனுக்கு லக்ஷ்மணன் எத்தனையோ தொண்டுகள் புரிந்தாரோ இல்லையோ, இப்போ ராமனுக்கு ஒரு ஆசை, அவருடைய டேர்ன் வந்திருக்கு. நாம லக்ஷ்மணனுக்கு நிறையா கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்மணன் ராமானுஜ முனியாக அவதரித்த போது ராமனே முதலியாண்டானாக திருவவதாரம் பண்ணி முதலியாண்டான் ராமானுஜருக்கு எல்லா கைங்கரியங்களும் பண்ணினார். ராமானுஜனுடைய மருமகன் முதலியாண்டான். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இவா 2 பேரும் பேசிக்கிறா. முதலியாண்டானு கூரத்தாழ்வான்னு பேசின்னு இருக்கார். எல்லா ஆசையும் அறுத்தப்புறம் பெருமான் திருவடியை பற்றணுமா, அல்லது முதல்ல பெருமாளுடைய திருவடியை பிடிச்சுனுட்டோம்னா அப்புறம் மெதுவே மற்ற ஆசைகள் தொலைஞ்சு போயிடுமா முதலியாண்டான் கேட்கிறார். கூரத்தாழ்வான் சமாதானம் சொல்றார். அதெப்படி? ஆழ்வார்களுடைய பாசுரத்தெல்லாம் பார்த்தா மொத்தத்தையும் விட்டுட்டு தான் பற்றணும் அப்படிங்கிறது தான் தெரியறது. ஆழ்வார் புல்கு பற்றற்றே அற்றது பற்றனில் உற்றது வீடுயிர் செற்றது மண்ணுரில் அற்றிரை பற்றே என்று திருவாய்மொழியில் நம்மாழ்வார் சாதிக்கிறார். மொத்தத்தையும் விட்டுட்டு தான் பெருமான பற்றணும். முதலியாண்டான் பிரார்த்தித்தார், நீர் சொல்றது பாசுரம் சரியாத்தான் இருக்கும், ஆனா இதை போலத்தான் பெருமாளை பற்றணும்னு வச்சுக்கோம். அப்ப கூரத்தாழ்வான போல ஆரோ ஒருத்தரோ இருவரோ தான் பற்ற முடியும். நம்ம எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் ஆசையை விட்டுட்டா பெருமாளை போய் பிடிச்சுக்கிறோம். அவர் திருவடியை பிடிச்சுனுட்டோம்னா அந்த பலத்தால மெதுவா மற்றதெல்லாம் நம்ம விட்டு கழண்டு கொண்டே போகும். இப்படித்தான் நம்மாலெல்லாம் முடியும். அதனால எதுனால வேணா பற்றின்மை ஏற்படலாம், என்று வேணும்னாலும் ஏற்படலாம். ஏற்பட்டதாங்கிறதா முக்கியம். அதை போல இவனுக்கு 1000 வருஷம் அனுபவித்த பிற்பாடு அடுத்த அத்தியாயத்திலே 19வது அத்தியாயத்தில் சொல்றார். ச இத்தமாச்சரன்னு காமான் ஸ்ரேணோபன்ஹவமாத்மனஹ புத்வா பிரியாயை நிர்விண்ணஹ காதாமேதாம் அகாயத. எத்தனையோ அனுபவிச்சு முடிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்பதான் உண்மை புரிஞ்சுது. ஓ, இந்த காமம்ங்கிறது அனுபவிக்க முடியாது போல் இருக்கு. எதே போல ஒரு நெருப்பு திகு நெறிஞ்சின்னு இருக்கு, அணைக்கணும்னு ஆசை. தண்ணீரை கொட்டினா அணையுமா? ஒருத்தர் சொன்னார், ஏதான ஒரு லிக்விட், ஏதோ ஒரு திரவம், அதை கொண்டு கொட்டினா உடனே அணைஞ்சு போயிடும். பொங்க சீக்கிரம் நிறைய நெய் எடுத்துன்னு வாங்கோ, எண்ணெய் எடுத்துன்னு வாங்கோ, அந்த நெருப்புல கொட்டுங்க, அணைங்கோன்னா. கொட்டினா என்னாகும்? இன்னும் 2 மடங்கு பிடிச்சுன்னு திகுன்னு எரியாதா? ஏதோ லிக்விடை கொட்டினா அணையுங்கிறதுக்காக தண்ணீருக்கு பதில் நெய்யை கொட்டிட முடியாது. அதே போலத்தான் காமம்ங்கிற ஆசை நிறைய அனுபவத்தை கொடுத்துட்டா. இப்ப யயாதிக்கு ஆசை இன்னொரு 1000 வருஷம் அனுபவிச்சுட்டா அந்த ஆசை தீந்து போயிடும் நினைக்கிறானோ இல்லையோ. அந்த ஆசைப்படாம இருந்து அந்த அனுபவத்தை கொடுக்காமல் இருந்தா தான் நெருப்பு அணையும். நன்னா விறக எடுத்து போட்டு இந்த விறகை தூக்கி போட்டேன், அது அப்படியே அமுங்கி போய் நெருப்பு அணைஞ்சு போயிடுமான்னா? அமுங்கினாப்புல இருக்கும். விறகு மேல இருக்கிறச்சே நெருப்பு அமுங்குறாப்புல இருக்கும். அந்த விறகை பிடிச்சிட்ட உடனே இன்னும் திகுன்னு எரிய ஆரம்பிச்சிருமோ இல்லையோ. அப்படித்தான் காமம்ங்கிறத புரிஞ்சுனுட்டான் அரசன். தன்னுடைய மனைவிக்கும் எடுத்துரைத்தான். இனி நமக்கு இதில் விருப்பமில்லைன்னு நாட்டை விட்டே புறப்பட்டான். யத் பிருத்திவ்யாம் விரீகையவம் ஹிரண்யம் பசவஹா ஸ்திரியா ந துஹ்யந்தி மனப்பிரீத்தியம் பும்சா காமஹதஸ்யதே. ஒரு மனிதனை மட்டும் காமம் சூழ்த்து கொண்டால் மனைவி, மக்கள், நாடு, உற்றார், உறவினர், சொத்து, இது தினையவனுக்கு 2ஆம் பட்சம். அந்த சுகம் காம சுகம்னே ஆசைப்படுறான் இல்லையோ. கண்ணன் கீதையில் யாரெல்லாம் அசுரர்கள் என்ன அடையாளம் காட்டுகிறான் அங்க சொல்றார். காமம் ஆசிரித்த துஷ்பூரம் நம்மாலே அனுபவித்து முடிக்க முடியாத காமம். போட்டு எத்தனை போட்டுண்டாலும் அதை அனுபவிச்சுட்டே இருப்போம். அடி இல்லாத ஒரு பாத்திரம்னு வச்சுங்க. பாத்திரத்தில் அடி இருக்குன்னா இவ்வளவு பாலை கொட்டணும்னா நிரம்பி போயிடும். அடியே இல்லாம பாலை கொட்டிகிட்டே இருந்தால் கீழே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்னைக்கு தான் நிரம்பும்? காமமாசிரித்த துஷ்பூரம் தம்ப மாதம் அதான்விதாக. அசுரர்கள்லாம் இப்படித்தான், நிறைவேறாத காமம். அதை கொடுத்து அதிலேயே திளைத்து போகிறார்கள். அர்ஜுனா, அந்த காமத்துக்கு நீ ஆசைப்படாதே, அது கோபத்தில் கொண்டு போய் விடும். ந ஜாத்து காமஹா காமானாம் உபபோகேன சாமியதி ஹவிஷா கிருஷ்ணவர்த்மேவ பூவையேவ அபிவர்த்ததே. மேல விறக போட்டா இன்னும் தானே பத்தினி எரியும், ஒரு நாள் நிற்காதே. மாத்ரா ஸ்வஸ்திரா துஹித்ராவா நாவிவிக்தாசனோ பவேத் பலவான் இந்திரிய கிராம வித்வாம்சமபி கர்ஷதி. நம்முடைய இந்திரிய கூட்டம்ங்கிறது ரொம்ப பலம் பொருந்தியது. நன்கு படித்த சான்றோர்களை கூட தம் வழி இழுத்துன்னு போடும். இந்திரியங்களுக்கு கண்டு ஆழ்வார்களுக்கு ரொம்ப பயம். உள்நிலாவிய ஐவரால் குமை தீர்த்தி என்னை உன் பாதபங்கயம் நன்னிலா வகையே நலிவானின்ன மெண்ணுகின்னாய் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம்.
இந்த 5 புலன்களுடைய அனுபவம் இருக்கே என்ன ரொம்ப பாடுபடுத்துறது. ஐவர் திசை திசை வலித்து எந்திருக்கின்றனர். அதனால நம்முடைய இந்திரியங்களுடைய கூட்டம் மிக பலம் பொருந்தியது, அது சுலபத்தில் அடங்காது. இதெல்லாத்தையும் அரசன் புரிஞ்சுனுட்டான். போரும் போரும், இந்தா கடைசி பிள்ளை புருவே உன்னுடைய இளமையை திரும்ப வைத்துக்கொள், என் மூப்பை கொடு என்று பெற்றுக்கொண்டு நிர்த்வந்தக நிரஹங்காரச்சரிஷ்யாமி மிருகை சக இத்யுக்தானாகுஷோஜாயாம் ததீயம் பூரவே வய தத்வா ஸ்வாம் ஜரசம் தஸ்மாதாததே விகதஸ்பிருக. ஆசை துறந்தவனாய் தன் மூப்பை திருப்பி கொடுத்துட்டு மனைவியினிடத்திலே விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு காடு நோக்கி புறப்பட்டான். பூமண்டலஸ்ய சர்வஸ்ய பூருர் மகத்தமம் விஷாம் அபிஷிஜ்ய அக்ரஜாஸ்தஸ்ய வம்சே ஸ்தாபிய வனம் யயௌ. புருவுக்கு பட்டம் கட்டினான். புரு தன்னுடைய தந்தையாரை போலே மிகச்சிறந்த அரசனாக ஆண்டு கொண்டிருந்தான். அப்படிங்கிற சரித்திரம் வரைக்கும் அதில் பார்த்துட்டோம். இனி புருவுடைய வம்சத்துல தான் துஷ்யந்தன் பிறக்க போறார். துஷ்யந்தனுக்கு தான் பரதன் பிறக்கிறார். பரதனுடைய வம்சத்தில் பாண்டவர்கள் தோன்றுகிறார்கள். இதை ஒரு பக்கத்தில் சொல்லிட்டு போறார். அடுத்து எதுவை பத்தி பேசி எதுனுடைய வம்சத்தில் விருஷ்ணிகள் தோன்றி விருஷ்ணி வம்ச பிரதீபனாக யாதவனாக கண்ணன் அவதரித்தான். என்னிவா 2 பேருடைய வம்சாவளி சொல்ல போறார். காத்திருந்து கேட்போம்.